இன்றைக்கி ஓவராலாக வந்து மார்க்கெட் வந்து எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கலாம். நான் ஏற்கனவே நேற்றே என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, மார்க்கெட் இன்னும் 15 மினிட்ஸில் இன்னும் டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். அது எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இந்த இண்டிகேட்டர் போட்டாவே தெரியும். சிம்பிளாக இந்த இண்டிகேட்டர் போட்டாவே வந்து மார்க்கெட் 5 மினிட்ஸில் விட்டுருங்க. 15 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா எப்போ இந்த ஜோனை கிராஸ் பண்ணுதோ அப்போ தான் வந்து மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டில் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். அதே மாதிரி இன்றைக்கி என்ன இருக்குது அப்படின்னா, மார்க்கெட் வந்து கீழே தான் போயிருக்கு. 5 மினிட்ஸில் வந்து அப் ட்ரெண்டில் இருக்குது, 15 மினிட்ஸில் வந்து டவுன் ட்ரெண்டில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதேமாரி தான் இன்றைக்கும் ஆயிருக்கு. இதுதான் வந்து லாஸ்ட் சப்போர்ட்டாக இருக்குது. இதையும் பிரேக் பண்ணிடுச்சுன்னா மார்க்கெட் இன்னும் கீழே விழுகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஆனால் இதில் என்ன விஷயம் அப்படின்னா, இந்த மார்க்கெட் வந்து 22,800ங்கிறது வந்து ப்ரீவியஸ் மந்தோட லோ. இந்த மந்தோட லோ வந்து எத்தனை டைம் டச் பண்ணுதோ அவ்வளோக்கு அவ்வளோ வீக் ஆகிட்டே போகும். நிறைய டைம் டச் பண்ணுச்சுன்னா வீக் ஆகிட்டே போகும். அதே மாதிரி ஒரு டைமில் வந்து அந்த வீக் ஆகிட்டு போகிறது வந்து பிரேக் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. இதோட செகண்ட் டைம் வந்து டச் ஆகி கொஞ்சம் பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு. இன்னும் ஒரு 2 டைம் 3 டைம் டச் ஆச்சுன்னா பிரேக் ஆகிறதுக்கும் நிறையவே சான்சஸ் இருக்குது. இப்போதைக்கு அது பார்த்துருவோம். இப்போதைக்கு பார்த்துட்டிங்கன்னா இதோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வைஸ் இது எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம். இன்றைக்கி பார்த்துட்டிங்கன்னா காலையிலேருந்தே கிளியராக தெரிஞ்சிருச்சு கால் ஆப்ஷன் மட்டும்தான் ரைட் பண்ணுறாங்க அப்படின்னு. உங்களுக்கு எந்த பாயிண்ட்லேயே தெரிஞ்சிருச்சு அப்படின்னா 9:36க்கே வந்து தெரிஞ்சிருச்சு கால் ஆப்ஷன் தான் வந்து ஓரளவுக்கு நல்லா கிளியராக ரைட் பண்ணுறாங்க அப்படின்னு. 9:36 டைம் பார்ப்போம். உங்களுக்கு 9:25 35 அதாவது இந்த கன்சாலிடேட் ஜோன்லேயே வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இங்கே பார்த்தாவே தெரியும். இந்த ஜோனில் இந்த கன்சாலிடேட் ஜோன்லேயே வந்து கால் ஆப்ஷன் வந்து நிறைய ரைட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த 9:35லேருந்து கிட்டத்தட்ட 10:20 வரைக்கும் பாருங்கள். அதுக்குள்ளே எவ்வளோ ரைட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம். 9:35 இங்கே போட்டிருந்தோம். 9:33 9:36 வச்சுக்கலாம். 2 கோடி ரைட் பண்ணியிருக்காங்க. அந்த ஜோனுக்குள்ளேயே வந்து 10க்குள்ளே 2 கோடியிலேருந்து 3 கோடியே 42 ஆயிடுச்சு. இதோட டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம். அந்த ஜோனில் வந்து எவ்வளோ டிஃப்ரென்ஸ் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம். கிட்டத்தட்ட பார்த்துட்டிங்கன்னா 43 லட்சம் மைனஸ்லேருந்து கிட்டத்தட்ட 73 லட்சம் வரைக்கும் போயிடுச்சு. இந்த ஃபால் வந்து இதுக்கப்புறம் தான் வந்து ஃபால் வந்திருக்கு. 10:30க்கு தான் வந்து ஃபால் வந்திருக்கு. அதுக்குள்ளே வரைக்கும் கிட்டத்தட்ட 79 லட்சம் மைனஸ்க்கு போயிடுச்சு. 43 லட்சத்துலேருந்து 43 லட்சத்துலேருந்து கிட்டத்தட்ட 73 லட்சம் போயிடுச்சு. இது டிஃப்ரென்ஸ் வந்து கீழே போக போக மார்க்கெட் வந்து கீழே விழுகிறதுக்கு தான் நிறைய சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் அர்த்தம். அதே மாதிரி தான் இன்றைக்கும் மார்க்கெட் வந்து கீழே விழுந்திருக்கு. இந்த இது தெரிஞ்சுது அப்படின்னா உங்களுக்கு இந்த ஜோனெல்லாம் வந்து நீங்கள் வந்து சாலிடாக வந்து ஹோல்டு பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த டிஃப்ரென்ஸ் வந்து தெரியல அப்படின்னா இந்த ஜோனில் வந்து நீங்கள் பேனிக் ஆகி செல் பண்ணிடுவீங்க, இல்லை ஒரு ட்ரேடு வந்து எடுக்காமல் போயிடுவீங்க. இந்த மாதிரி ஜோனில் வந்து இப்போ வந்து இது வந்து நிஃப்டிக்கு மட்டும்தான் ஒர்க் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, மேக்ஸிமம் இது எல்லாத்துக்குமே ஒர்க் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஐடிசி சார்ட் வந்து பாருங்கள். ஐடிசி சார்ட் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இது வந்து ஒன் ஆஃப் தி டஃபஸ்ட் டே டு ட்ரேடுன்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா கிட்டத்தட்ட மூமெண்ட் மாதிரி கொடுத்துருக்கு. இதை வந்து எப்படி ப்ரெடிக்ட் பண்ணி ட்ரேட் பண்ணுறது? வெறும் ப்ரைஸ் ஆக்ஷனை மட்டும் வச்சு கம்பைன் பண்ணி ட்ரேட் பண்ணிங்கன்னா அக்யூரசி வந்து உங்களுக்கு ரொம்பவே கம்மியாக இருக்கும். இப்போது ஓஐ பார்ப்போம். ஓஐ பார்த்துட்டு இதை ட்ரேட் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ நல்லா வந்து ட்ரேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம். இப்போ நான் போட்டிருக்கிறது வந்து ஐடிசியோட சார்ட் பார்த்துக்கலாம். இப்போ காலையிலேருந்தே தெரிஞ்சிருச்சு. காலையிலேருந்தே வந்து கால் ஆப்ஷன் தான் வந்து அதிகமாக எழுதியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. காலையிலேருந்தே கால் ஆப்ஷன் தான் எழுதியிருக்காங்க. மார்க்கெட் மேலே போனாலும் கால் ஆப்ஷனோட டிஃப்ரென்ஸ் தான் வந்து அதிகமாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள். கால் ஆப்ஷன் வந்து கிட்டத்தட்ட 78,000லேருந்து கிட்டத்தட்ட 5 லட்சம் கால் ஆப்ஷன் வந்து எழுதியிருக்காங்க. கால் ஆப்ஷனில் புட் ஆப்ஷனில் பாருங்கள். கிட்டத்தட்ட -60,000லேருந்து -52,000 அப்படிங்கிற மாதிரி போயிருக்கு. டிஃப்ரென்ஸ் பாருங்க. ஓஐ சேஞ்ச் டிஃப்ரென்ஸ் பார்த்துட்டிங்கன்னா இந்த இடத்துல வரைக்கும், அதாவது -6,40,000 டிஃப்ரென்ஸ் ஆகிருக்கு காலுக்கும் புட்டுக்கும். அப்போ கால் தான் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். அப்போவே தெரிஞ்சிச்சு மார்க்கெட் வந்து ரேலி ஆனாலும் நீங்கள் வந்து டவுன் சைடுக்கு தான் என்ட்ரி பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சிருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இங்கே என்ட்ரி கொடுத்துருக்கலாம். 414 என்ட்ரி கொடுத்துருக்கலாம். எப்படி என்ட்ரி கொடுத்துருக்கலான்னு பார்ப்போம். 414 கிட்டத்தட்ட இங்கே என்ட்ரி கொடுக்குறாங்க. 10:39க்கு என்ட்ரி கொடுக்குறோம் அப்படின்னா 413க்கு என்ட்ரி கொடுத்துருந்தீங்க அப்படின்னா
ஒன் ஆஃப் தி லோயஸ்ட் பாயிண்ட் வந்து 409 வேணால் கிட்டத்தட்ட 411 வச்சுப்போம். கிட்டத்தட்ட ஒரு 3 ரூபா வந்து ஐடிசியில் மட்டும் பிடிச்சிருக்கலாம். ஐடிசியில் பிடிச்சிருந்தீங்க அப்படின்னா ஒரு 100 குவான்டிட்டி பை பண்ணியிருந்தாவோ செல் பண்ணியிருந்தாலோ கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 3 ரூபா பிடிச்சிருந்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 300 400 ஆயிருக்கும். அதாவது ஐடிசியை பொறுத்தளவுக்கு இது வந்து ஸ்டாக்குக்கு மட்டும் ஒர்க் ஆகாது, ஃபியூச்சர்ஸ்க்கும் ஒர்க் ஆகும், அதே மாதிரி இண்டெக்ஸ்க்கும் வந்து ஒர்க் ஆகும். இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இது மாதிரி கான்செப்ட் வந்து நம்மளோட கோர்ஸில் தான் வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கோம். அதே மாதிரி நீங்கள் புரோக்கர் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதை வந்து எப்படி எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறது, காஸ்ட்டு வந்து எப்படி வந்து கம்மியாக யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்ருக்கோம். ஒன் ஆஃப் தி மேஜர் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா ட்ரேடிங் இண்டஸ்ட்ரி பொறுத்தளவுக்கு அதோட காஸ்ட் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் வந்து அதிகமாக இருக்கும். சின்ன கேபிட்டல் வச்சுருக்கிறவங்களுக்கு வந்து காஸ்ட் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் வந்து அதிகமாக இருக்கும். அதே மாதிரி எங்கள்கிட்ட ட்ரேடிங் கோர்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா அந்த காஸ்ட் ஆஃப் பிஸ்னஸை வந்து எப்படி கம்மி பண்ணுறது அப்படிங்கிறதும் வந்து சொல்லி கொடுத்துருக்கோம். இது ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். இது எனக்கு தெரிஞ்சு எந்த ட்ரேடிங் கோர்ஸ்லேயும் வந்து சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. இந்த காஸ்ட் ஆஃப் டூயிங் பிஸ்னஸை வந்து எப்படி கம்மி பண்ணுறது அப்படிங்கிறத வந்து எந்த ட்ரேடிங் கோர்ஸ்லையுமே சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க. அதே மாதிரி ஒரு கேபிட்டலை வந்து எப்படி ஸ்கேல் பண்ணுறது அப்படிங்கிறது நாங்கள் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸோ வேணா வந்து கோர்ஸை வந்து அட்டன் பண்ணுங்கள். அடுத்து வந்து ஸ்டாடல் ப்ரைஸிங் பார்ப்போம். ஸ்டாடல் ப்ரைஸிங்கை பொறுத்தளவுக்கு இப்போ பார்த்துட்டிங்கன்னா தெரியும். ஸ்டாடல் ப்ரைஸிங்கை இன்றைக்கி ஓவராலாக ரொம்பவே டீகேயாக கிடையாது. மார்க்கெட் வந்து எந்த ப்ரைஸில் வந்து ஓப்பன் ஆகிருக்கு அப்படின்னா 365 ஓப்பன் ஆகிருக்கு. 365 ஓப்பன் ஆகி எண்ட் ஆஃப் தி டேயில் தான் வந்து டீகே ஆகிருக்கு. கிட்டத்தட்ட 2:15 மேலே தான் வந்து டீகே ஆகிருக்கு. 365 கிட்டத்தட்ட 326 வரைக்கும் டவுன் ஆகிருக்கு ஸ்டாடல் ப்ரைஸிங்கை பொறுத்தளவுக்கு. இப்போது ஓவராலாக வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பார்ப்போம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்தளவுக்கு கால் ஆப்ஷன் வந்து 6 கோடி கால் ஆப்ஷன் வந்து ரைட் பண்ணியிருக்காங்க. புட் ஆப்ஷன் வந்து 4,41 லட்சம் புட் ஆப்ஷன் வந்து ரைட் பண்ணியிருக்காங்க. இது மூலிமா பார்த்துட்டாலும் பிசிஆர் வந்து 0.74 இருக்குது. அப்படின்னா மார்க்கெட் வந்து கால் ஆப்ஷன் வந்து அதிகமாக எழுதுகிறாங்க அப்படின்னா மார்க்கெட் மேலே போகாது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து கெஸ் பண்ணுறாங்க. மார்க்கெட் கீழே போகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ப்ரைஸ் ஆக்ஷன்லையும் அப்படி தான் சொல்லுது, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வைஸும் வந்து அப்படி தான் சொல்லுது. இப்போது ஓவரால் டிஃப்ரென்ஸ் பார்த்துட்டிங்கன்னா இன்றைக்கி எவ்வளோ எழுதியிருக்காங்க. கால் ஆப்ஷன் வந்து 2 கோடி கால் ஆப்ஷன் எழுதியிருக்காங்க. புட் ஆப்ஷன் வந்து 1,09 லட்சம் புட் ஆப்ஷன் வந்து எழுதியிருக்காங்க. கிட்டத்தட்ட 1 கோடி கால் ஆப்ஷன் வந்து அதிகமாக வந்து எழுதியிருக்காங்க. இப்போது எஃப்ஐஐ டிஐ டேட்டா பார்ப்போம். எஃப்ஐஐ டிஐ டேட்டா வந்து நேத்தோட டேட்டா வந்து இது. நேத்தோட டேட்டா வந்து 2000 கோடிக்கு வந்து செல் பண்ணியிருக்காங்க. 2900 கோடிக்கு வந்து பை பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ரெண்டுமே ஒரே அளவு தான் இருக்குது. 2700 2900 ஒரு 200 கோடி வந்து டிஐ வந்து அதிகமாக வந்து பை பண்ணியிருக்காங்க நேற்று. எனக்கு தெரிஞ்சு இன்னும் செல்லிங் வந்து ஸ்டாப் ஆக கிடையாது. நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா தெரியும், தொடர்ந்து செல் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. எஃப்ஐஐ வந்து தொடர்ந்து செல் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மந்த்லியில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த மந்த் மட்டும் எஃப்ஐஐ வந்து எவ்வளோ கோடிக்கு செல் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 24,000 கோடிக்கு செல் பண்ணியிருக்காங்க. டிஐ வந்து 21,000 கோடிக்கு வந்து பை பண்ணியிருக்காங்க. டேட் வந்து பார்த்துங்க 14 தான் ஆச்சு. இப்போ இங்கே பாருங்கள் 87,000 கோடிக்கு வந்து செல் பண்ணியிருக்காங்க எஃப்ஐஐ. டிஐ வந்து 86,000 கோடிக்கு வந்து பை பண்ணியிருக்காங்க. இங்கேயும் அதே மாதிரி தான் -16,000 கோடி, டிஐ வந்து 34,000 கோடி வந்து பை பண்ணியிருக்காங்க. இந்த டேட்டாலாம் பார்த்தீங்கன்னா தெரியும், டெய்லியில் எப்படி மந்த்லியில் எப்படி அப்படின்னு. நீங்கள் வந்து சென்சிபிள்லையும் வந்து எப்படி ஃப்ரீ பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். அதே மாதிரி சென்சிபிளும் எப்படி ஃப்ரீயாக வந்து அட்டைன் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுத்துருக்கோம். இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.